Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தையில ரெண்டு வவல் வரும்போது அது லாங் சவுண்ட்ல வந்து ரீட் பண்ணணுமா இல்லனா ஷார்ட் சவுண்ட்ல ரீட் பண்ணணுமா அப்படின்றதுக்கான ஒரு பார்ட் 1 வீடியோ வந்து கொடுத்திருந்தேன். அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. இன்னைக்கு வந்து ஒரு 3 உச்சரிப்பு நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல நம்ம எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு தெரிஞ்சுக்கிட்டாலும் இது உயிரெழுத்துகளுக்கு நெடில் உச்சரிப்பு குறில் உச்சரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து லாங் வவல் சவுண்ட், ஷார்ட் வவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த இடத்துல லாங்கா ரீட் பண்ணணும், எந்த இடத்துல ஷார்ட் சவுண்ட் வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கான ஒரு டிப்ஸாவும் ட்ரிக்ஸாவும் இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த உச்சரிப்புகள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறதுல ஈஸியா இருக்கும். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 உச்சரிப்பு வந்து ஓ டேஷ் இ. இந்த டேஷ்ன்ற இடத்துல உங்களுக்கு எந்த கான்சனன்ட் வேணும்னாலும் வரலாம். அதோட சவுண்ட் வந்து நமக்கு ஓ அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி யூ டேஷ் இ, இங்க வந்து யூ அப்படின்ற சவுண்ட், அதாவது இந்த யூவோட எழுத்தோட பேர் என்னவோ அதே சவுண்டா வந்து வரும். அதே மாதிரி யூ டேஷ் இக்கு ஊ அப்படின்ற சவுண்டுமே இருக்கு. வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை ரீட் பண்ணது மூலமா உங்களுக்கு இன்னும் ஈஸியா நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து யூ டேஷ் இ அப்படின்றதுல யூ அப்படின்ற சவுண்டு எப்படி வருது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ரீட் பண்ணலாம். இது ரீடிங் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த யூ டேஷ் இ அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த சென்டர்ல இருக்க கான்சனன்டோட சவுண்டை நம்ம ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த யூ டேஷ் இயோட சவுண்டை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த இடையில இருக்க கான்சனன்டோட சவுண்டை வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க இம் எம் யூ எல் இயா. ஸோ யூ டேஷ் இ, டேஷ்ல என்ன இருக்கு, எல் இருக்கு. இது எப்படி படிக்கணும்னா இம் யூ. ஸோ இந்த யூஇயோட சவுண்ட் என்னது, இம் யூ. மியூ, இந்த எல்லோட சவுண்டை லாஸ்ட்ல போட்டுக்கணும், இல். அப்போ மியூல் அப்படின்னு படிக்கணும். இம் யூ மியூ இல், மியூல் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி சியோட சவுண்ட் என்னது, இக்கு. இக்கு யூ, கியூ இப், கியூப் அப்படின்னு படிக்கணும். கு யூ கியூ இப், கியூப் அப்படின்னு படிக்கணும். அடுத்து இட்டு யூ, டியூ, என்னோட சவுண்டு இன்னு, அப்போ டியூன் அப்படின்னு படிக்கணும். டியூன் அப்படின்னு படிக்கணும். அடுத்து இட்டு யூ டியூ, பியோட சவுண்டு இப், டியூப். டு யூ டியூ இப், டியூப் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது இக்கு யூ கியூ இட், கியூட். இக்கு யூ கியூ, கியூட் அப்படின்னு படிக்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யூ டேஷ் இ. இங்க வந்து ஊ அப்படின்ற சவுண்டு. ஸோ இங்க இடையில வந்து பாருங்க எல் இருக்கு, இங்க பி இருக்கு. அப்போ இங்க ஊன்ற சவுண்டை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோட சவுண்டு, அதுக்கப்புறம் ஆரோட சவுண்ட் பிடிக்கணும். இரு ஊ ரூ ல இர், ரூலர். புரியுதுங்களா? இஸ் லர் அப்படின்னு படிக்க கூடாது, ரூலர். புரியுதுங்களா? ரூலர் இல் ரூலர். அதே மாதிரி சூப்பர், சூப்பர். இங்க வந்து யூ டேஷ் இ, இது வந்து என்ன சவுண்ட் கொடுக்குறோம்னா ஊ அப்படின்ற சவுண்டு நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது ஓ டேஷ் இ, இங்க வந்து ஓ அப்படின்ற சவுண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்பு ஓ போ இன் போன், இப்பு ஓ போ இன் போன். அதே மாதிரி இஹு ஓ ஹோ ஹோம், ஹோ ஹோம். இர் ஓ ரோ இப், ரோப், ரோ இப், ரோப். இஹு ஓ ஹோ இப், ஹோப், ஹோ இப், ஹோப். அதே மாதிரி இச்சு ஓ ஜோ இக், ஜோக், ஜோ இக், ஜோக். மோ இல் மோல், மோ இல் மோல். அதே மாதிரி போ இல் போல், போ இல் போல். அதே மாதிரி வோ இக் வோக். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டேஷ் போட்டு இ கொடுக்குறோமே, இதுல வந்து இந்த இ அப்படின்ற ஒரு எழுத்து வந்து நிறைய வார்த்தைகள்ல சைலண்டா தான் வரும். அதுக்கு உச்சரிப்பு நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி லாங் சவுண்ட் வரும்போது என்ன அப்படின்னா இந்த இ வந்து சைலண்டா வருது, ஓ வந்து அதோட சவுண்டை கொடுக்குது. அதனாலதான் நம்ம ஓ அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் படிக்கும்போது ஓகே, இங்க ஒரு வவல் இருக்கு, இங்க ஒரு வவல் இருக்கு, அப்போ இந்த ஓவை வந்து நம்ம லாங் வவல் சவுண்ட்ல வந்து படிக்கணும் அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எழுதும் போது உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றதுக்கும் கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய லெசன்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸா இருக்கும்.
பேசிக்ல இருந்து நம்ம நிறைய லெசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.